ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூஜி வைஸ். நான் சார் இன்னைக்கு இந்த வீடியோல ஆல்ரெடி பார்த்து ஸ்பிரிட் முடியாது அண்ட் அடுத்த சாப்டர் இந்த வீடியோ பார்க்க போறோம். தென் இந்த வீடியோ வேற லெவல் இன்ட்ரெஸ்டியா இருக்கும். அதனால கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க. பட் என்னால வீடியோ தான் வந்து கண்டினியூ வந்து போட முடியல. அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் அண்ட் தென் ஃபன்னான விஷயங்களும் நிறையவே இருக்கும். அண்ட் அதனால வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் நானும் வந்து வளவலம் பேசல. அண்ட் தென் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன சொல்லிட்டு அடுத்த சாப்டர் இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க செகண்ட் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீடைல் வந்து பார்க்கலாம். வீடியோட ஆரம்பத்திலே வந்து ஒருத்தர் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் தென் அவங்க வந்து போட்டோ போஸ்ட் கொடுக்கும்போதே அப்படியே வந்து அவங்க காத்தடிச்சு விக்கு அப்படியே வந்து பறக்க, ஐயோ விக்கு வேற போயிருச்சு, இப்ப என் சொட்டத்தலை எப்படா தெரிய போகுது அப்படி சொல்லி அவங்களுக்கு ஃபீல் பண்ணும் போதே அந்த சொட்டத்தலையில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து முடி முளைக்க, அப்பாடி எனக்கு வந்து முடி முளைச்சிருச்சு அப்படி சொல்லிட்டு. அண்ட் தென் உங்களுக்கு இந்த மாதிரி முடி வளைக்கணுமா, அதாவது பெண்களோட கூந்தல் மாதிரி இன்னும் பெருசா வந்து முளைக்கணுமா, அப்ப நான் வந்து ஹேர் ஹேருங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி ஒரு ப்ரொமோஷனா தான், இந்த ஒரு விளம்பரமா தான் வந்து இதை வந்து காமிக்கிறாங்க. அப்ப நம்ம இரவு மனசு நினைக்கிறான், நான் வந்து அதெல்லாம் சும்மா வந்து ஓவரா தான் சொல்றாங்கன்னு நினைச்சேன். ஆனா உண்மையாலுமே வந்து இந்த அளவுக்கு ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி சொல்லி நம்ம இரவு ஷாக்காவ அவங்களும் வந்து அப்படியே கொஞ்சிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படி சொல்லி ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது, ஏன் என்ன ஆச்சு அப்படி சொல்லி அதுவும் கேட்க, நீ என்ன அந்த இலைக்கு இது வந்து எடுத்து கொடுத்தியா, அந்த பியூட்டி சீட்டோடைய அந்த ஒரு இலையை வந்து கொண்டு வந்து கொடுத்தியா அப்படி சொல்லி கேட்க, ஆமா நான் அதை தான் கொடுத்தேன் அப்படி சொல்லும் போது அந்த முயலும் சூப்பரா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு அந்த ரேபிட் வந்து கமெண்ட்ரி அடிக்க, அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஓஹோ அது தின்னனாலதான் இப்படி வந்து பொசு பொசுன்னு வந்து வளர்ந்துருச்சா. அப்ப வந்து அந்த ஈவிடி சொல்றான், சரி ஓகே இனிமே நீ வந்து இது கொடுக்கும் போது எங்கிட்ட கேட்டு கொடு, இனிமே கொடுக்காத, ஏன்னா வந்து அதெல்லாம் அதுக்கு உடம்புக்கு நல்லதான்னு தெரியல, நீ பாட்டு கொடுக்குற அதுக்கு ஏதாவது ஆயிர போகுது, அண்ட் அதனால வந்து அடுத்த டைம் வந்து கவனமாயிரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, இதுகிட்ட எல்லு வந்து அப்படின்னு நான் தப்பு செஞ்சுட்டேனா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஆமா அதுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறையவே இருக்கு, அண்ட் அதை நான் கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீ என்ன மறந்துட்டியா அப்படி சொல்லி கேட்க, ஆமா ஆமா என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து தப்பு செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி வந்து மறுபடியும் கதற. அதுக்கிட்ட நம்ம ஹீரோ இல்ல பரவாயில்ல, இந்த டைம் ஒரு டைம் கொடுத்துட்டு ஓகே பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து கொடுக்காத, இது வந்து இந்த பிரச்சனையை வந்து பாத்துக்கோ, இனிமே வந்து எங்கிட்ட கேட்டு கொடு அப்படி சொல்ல, இதுக்கிட்ட எல்லு வந்துட்டு சரி ஓகே என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி தப்பு வந்து பண்ண மாட்டேன் அப்படி சொல்ல, ஓகே ஓகே பரவாயில்ல இது வந்து புரிஞ்சுக்கிட்டா சரி அப்படி சொல்லும் போதே அங்க வந்து கியூங் 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 சொல்லி வந்து கத்துற மாதிரி இருக்கு. என்னடா ஆச்சுன்னு பார்த்தா நம்ம அவா போட்டு அழுத்து அழுத்தி பொசுக்கு பொச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப நம்ம இரவும் போச்சுடா. அப்ப இந்த ரேபிட் ஐயோ எனக்கு மூச்சு திணறது, எனக்கு காப்பாத்துங்க, எனக்கு சுத்தமா முடியல, ஐயோ ஐயோ என்ன பண்றது அப்படி சொல்லி அந்த ரேபிட்டும் கத்த, அதை கிட்ட நம்ம இரவும் ஐயோ சரி சரி அவா இங்க பாரு இப்ப வந்து அதுகிட்ட பேசணும், அதனால போயிட்டு கொஞ்சம் அது குட்டிக்கூட வந்து போய் விளையாடுறியா அப்படி நம்ம ஹீரோ சொல்ல, அது கேட்ட அவாவும் வந்துட்டு சரி ஓகே நான் போய் அது கூட விளையாடுறேன், எனக்கு பிடிக்குமே அப்படி சொல்லிட்டு அவாவும் வந்து போக, அப்புறம் வந்து நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு சரி ஓகே இப்ப நீம்பி விளையாடலாம்ல அப்படி சொல்லி கேட்க, இல்ல ஒன்னும் இல்ல எனக்கு இப்ப விளையாட தோணல அப்படி சொல்லி அவ கொஞ்சம் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்றான், ஓஹோ ஒருவேளை வந்து நான் சொன்னதை நினைச்சுக்கிட்டு அதையும் நினைச்சிட்டு இருக்கா போலயே அப்படி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஃபீல் பண்ண, சரி ஓகே உடையல் நம்ம வந்து பாத்துக்கலாம், நீ வந்து தப்பு செஞ்சுட்டு ஓகே அது வந்து திருத்திக்கோ, அதுக்கு தான் இப்ப சோகமா இருக்காது அப்ப நம்ம ஹீரோ சொல்ல, இல்ல அது அப்படி இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்து, சரி ஓகே அந்த நீ வந்து கவனமா பாத்துப்பேன்னு தானே சொன்னேன், கண்டிப்பா இனிமே கவனமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் மாதிரி கொடுக்க, கண்டிப்பா வந்து நான் இனிமே கவனமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா சரிதான் சரி ஓகே இப்ப போயிட்டு வந்து நீ அவ கூட போய் விளையாடு, அண்ட் தென் சோகமா இருந்தேன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, சரி ஓகே நான் போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவும் போய் கூட அவ கூட சேர்ந்து விளையாட, அப்பதான் நம்ம ஹீரோவும் அப்பாடி ஒரு வேலை முடிஞ்சிடா அப்படின்னு சொல்ல, அப்புறம் அந்த ரேபிட்டை பார்த்தா நல்லா புசு புசுன்னு இருக்க. அப்புறம் ரேபிட்டை நம்ம ஹீரோ கேட்கறான், சரி முடி உனக்கு ஓவரா இருக்கிற மாதிரி இருக்கே, கொஞ்சம் உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்லையா அப்படி சொல்லி கேட்க, ஆமா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ மூஞ்ச மாத்திக்கிட்டு அப்படின்னா நான் வெட்டி விடலாமா அப்படி சொல்லி கேட்கறத பார்த்தனே அதுக்கு ஜெர்க்காயிடுச்சு. ஐயோ என்னடா எலிக்கிட்ட தப்பிச்சோன்னு நினைச்சு புலியோட வாய்களுக்கு போய் மாட்டிக்கிட்டோமா, ஐயோ உன் மூஞ்ச பார்க்க பயமா இருக்கே அப்படி சொல்லி சொல்ல, நீ அப்படியே கொஞ்சம் கூட நவராம இருந்தீங்கன்னா பரவாயில்ல, இல்ல நவுந்தீங்கன்னா உன் காது வந்து கறி கடிக்கு தான் போவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டி விட்டு அப்படியே வெட்ட போக, ஐயோ என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த ரேபிட்டும் கத்த, அப்படியே அழகா நம்ம ஹீரோ வந்து முடிய வந்து வெட்டி விட, அப்பாடி உயிர் போனது திரும்பி வந்துருச்சுடா அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓகே ரொம்ப நாள் நல்லா தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு எந்த சைடு எஃபெக்டும் இல்ல போலியே, பரவாயில்ல நல்லா தான் இருக்கு அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒன்னு பார்த்துட்டு சாக்காயிட்டு என்னடா அது அப்படி சொல்லி பார்த்துட்டு, அண்ட் தென் கொம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ இழுக்கும் போது ஏன் கொம்புக்கு என்ன அதான் உடச்சு போய் கிடக்குதே அப்படி சொல்லிட்டு அந்த கொம்பை பார்த்தா கொம்பு வளர்ந்து கிடக்குது. இதை பார்த்து ரெண்டு பேத்துக்குமே பயங்கர சாக்கு. அந்த ரேபிட்டும் ஐயா என் கொம்பு வளர்ந்துருச்சே அப்படி சொல்லி சந்தோஷமா இருக்க, நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு எப்படிடா கொம்பு வளர்ந்துச்சு, அண்ட் தென் இது அதால வளர்க்க முடியுமா, அண்ட் தென் நான் சாப்பிட்டதுல எப்படி மறுபடியும் வந்துச்சுன்னு தெரியலையே, அண்ட் தென் இதுதானே வந்து ரொம்ப காஸ்ட்லி
காஸ்ட்லியான ஒண்ணு, இந்த ரேபிட்லயே இருக்கக்கூடிய காஸ்ட்லியான ஒண்ணு நம்ம ஹீரோ வந்து இந்த கொம்பையே பார்த்துட்டு இருக்க. இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் நடக்கும்னு சொன்னாங்க. பட் எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு? அது நியூஸ்லயே வந்து சொல்லும் போதே சைட் எஃபெக்ட்ல நிறைய ஆயிடுச்சுன்னு தானே சொன்னாங்க. ஆனா இதை பார்த்து அப்படி ஒன்றும் தெரியலையே. பார்த்தா வந்து பயங்கரமா வளர்ந்து கிடக்குது. அப்ப நம்ம ஹீரோ வந்து அதை பார்த்து யோசிச்சுட்டு, அப்ப நம்ம ஈவ் சொன்னது வந்து நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். அந்த கொம்பு மயிலுக்கு வந்து நான் இது கொடுத்தேன், அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிட்டுச்சு அப்படி சொன்னதுல ஞாபகம் வர. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஒருவேளை இந்த கொம்புல மயிலையும் வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே அப்படியே அந்த பியூட்டி சைடே வளர்த்துட்டு இருந்தோம்னா அப்படின்னா அப்படின்னா எனக்கு அந்த கொம்பும் கிடைக்கும், அதே சமயத்துல அந்த பியூட்டி சைடே வந்து கிடைக்கும். அப்படி பார்த்தா எனக்கு டபுள் மடங்கு லாபம் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா ஹாப்பியாக, அப்பனா எனக்கு வந்து நிறைய கொம்புகள் கிடைக்குமே, அப்ப நான் வந்து நான் பணக்காரனா போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பயங்கரமா ஹாப்பியா இருக்க. அப்படியே நம்ம ஹீரோ வந்து அப்படியே திரும்பி அப்படியே நம்ம ஈவியும் அப்புறம் அவாவையும் வந்து பார்க்க, அங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி ஜாலியாக விளையாடுறத பார்த்துட்டு அப்பதான் நம்ம ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் வந்து அவா தான் வந்து சொன்னா இந்த கொம்பு மயில வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஈவ வந்து இந்த பியூட்டி சீரோட இலையை வச்சு வந்து அதுக்கு வந்து கொடுத்தா. அண்ட் தென் இந்த ரெண்டு விஷயம், அதாவது இவங்க ரெண்டு பேரால தான் வந்து நான் இவ்வளவு விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இல்லைன்னா வந்து நான் எடுக்கக்கூடிய டிசிஷன்லாம் கண்டிப்பா வந்து ராங்கா தான் போயிருக்கும். கண்டிப்பா நீங்க இல்லாம வந்து என்னால இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அண்ட் தென் நீங்க தான் உங்க வந்து என்னோட லக்கி ஸ்டார் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சி அப்படியே அவன் பாசத்தை வெளிப்படுத்த, அவ வந்து எனக்கு வலிக்குதே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்ப ஈவ வந்து எனக்கு கூசுன மாதிரி இருக்கு, கொஞ்சம் மெதுவா கட்டிப்பிடி அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் வந்து பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஹாண்ட் ரேபிட் வந்து அப்படியே போஸ்ட் கொடுக்குது கண்ணாடியிலே. ஆஹா நான் ஸ்டைலா இருக்கனே, கொம்பு முளைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே மொத்த அழகு அப்படியே வெளியே வந்து நிக்குது அப்படி சொல்லி அதுவும் வந்து ஸ்டைலா இருக்கு. அப்படியே கொஞ்ச நேரம் ஆகிருது. அப்ப நம்ம ஈவோ அவாவும் வந்துட்டு அந்த முயல்கிட்ட வந்து மறுபடியும் விளையாண்டு இருக்காங்க. அதுக்கு மறுபடியும் சாப்பிட கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அது மறுபடியும் புதுசு புதுசாக ஆயிருக்கு. அது கூட வந்து விளையாண்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த ரேபிட்டை வந்து பார்த்துட்டு அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றோம் அதோட சைடு எஃபெக்டே வந்து அதோட வளர்ச்சி தான். அண்ட் தென் கொம்பு வளர்றது அதோட சைடு எஃபெக்ட். அண்ட் தென் அதை தாண்டியே வந்து வேற ஏதோ சைடு எஃபெக்ட்லாம் இருக்கலாம். கண்டிப்பா வந்து அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்து தான் இருக்கணும். அந்த இனிமே வந்து பியூட்டி சைடை பத்தி வந்து கவலைப்படவே தேவையில்லை அப்ப நம்ம ஹீரோ நினைக்கும் போதே அவனுக்கு வந்து திடீர்னு ஒரு கொஸ்ட் வருது. நீங்க வந்து எடிட் ஃபார்முலையா ஒரு பீஸை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. அண்ட் தென் அவர் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பியூட்டி சைடை வந்து நீங்க வளர்த்துட்டீங்க ஓகே, பட் ஆனா வந்து அது பராமரிக்கணும். ஏன்னா வந்து அதுல ஒரு சில விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் நிறையவே இருக்கு, சைட் எஃபெக்ட் இருக்கு. நீங்க அதை பார்த்து பராமரிச்சீங்கன்னா வந்து சைட் எஃபெக்ட்லாம் வந்து போயிடும். அண்ட் தென் அதான் உங்களுக்கு ஒரு கொஸ்டா கொடுத்துருக்கோம். கண்டிப்பா வந்து இது நீங்க முடிச்சிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு பெட்டர் ரிவார்டு கிடைக்கும். இல்லைன்னா வந்து ஒரு பெரிய பிரச்சனைலாம் இல்ல, கண்டிப்பா வந்து நீங்க முடிச்சிருங்கன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அதுல அப்படி போட்டிருக்க. நம்ம இரவும் அழப்பாவீங்களா இப்பதான் வந்து ஹாயா வந்து படுத்துக்கிட்டு காலை நீட்டி படுத்தா அதுக்குள்ள ஒரு கொஸ்ட் கொடுத்து இப்படி வேலையை வைக்கிறீங்களுக்குள்ள மனசாச்சு இல்லையா அப்படி சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து அந்த பியூட்டி ஷீல்ட்ல கூடிய அந்த ரெண்டு விஷயங்கள், அதோட பழமும் அப்புறம் வந்து அதோட இலையும் வந்து நம்ம வந்து பார்க்க அதை அப்படி செல் பண்ணி பார்க்கும் போதே தெரியுது அது வந்து எஸ் கிரேட்ல இருக்கு. அண்ட் தென் இந்த பழத்தை வந்து சாப்பிடும் போது வந்து ஸ்டாமினா வந்து 5%, அப்புறம் மேஜிக் வந்து 3% ஏறுது. அதே மாதிரி இலையை சாப்பிடும் போது ஸ்டாமினா 3, அப்புறம் மேஜிக் வந்து 2 வந்து ஏறுது. அண்ட் தென் இதுல வந்து பாய்சன் மாதிரி அந்த சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு, அதை நீக்கிட்டு சாப்பிட்டா வந்து பெட்டர். அண்ட் தென் அதை தான் வந்து பண்ண சொல்லுது அது. ஆனா இப்ப நான் என்னடா பண்றது, இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது வேற ப்ரொஃபஷனல்ட்ட வந்து விட சொல்லுது. அண்ட் தென் அந்த மாதிரி ஆட்களே எனக்கு தெரியாது. இப்ப நான் என்னதான் பண்றது, இதை வச்சு என்னதான் பண்ண போறேனே தெரியலையே. இது இப்ப சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாம இருந்தா கூட வந்து நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம வந்து புலம்பிக்கிட்டே வந்து பார்க்க, அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தா லைட் இருக்குதா, ஓகேடா நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அவாவையும் அப்புறம் ஈவியும் தான் காமிக்கிறாங்க. அங்க ஏதோ புகை வர, இது சமையல் நடக்குது போலியே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம ஹீரோ போய் அந்த பழத்தை ஓடி தீச்சிட்டு இருக்கிறான். அப்பதான் வந்து நோட்டிபிகேஷன் வருது, இது வந்து இப்ப இஎக்ஸ் ரேக்ல இருக்கு, இப்ப இதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து பீக்ல இருக்கு. அண்ட் தென் இப்ப எரிச்சிட்டீங்க, ஆல்மோஸ்ட் எரிச்சிட்டீங்க, இப்ப வந்து ஃபுல்லா எரிச்சு அதை அப்படியே தூக்கி எரிஞ்சிடுங்க, இதுக்கு மேல தேவைப்படாது அப்படி சொல்லி நோட்டிபிகேஷன் வர. ஐயோ இதுவாச்சும் ஏதாவது பண்ணி சைட் எஃபெக்ட்ஸ் இது போயிருமோன்னு நினைச்சனே, அண்ட் தென் இது வேலை செய்யலையோ அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஃபீல் பண்ண. சரி ஓகே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இதுக்குள்ள இறங்கிட்டோம் அண்ட் தென் ஒரு கை பார்க்காம வெளியே வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கடைசி என்ன பண்றான்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு மாவு போல ஒன்று ஒரு சில இதெல்லாம் வந்து பிசைஞ்சு வைக்க, அப்புறம் இன்னொரு சில ஊறுகாய் மாதிரி போட்டு வைக்க, அதை பிக்கர்ஸா வந்து போட்டுருந்துச்சு. அதை பிக்கிள்ஸ்னா வந்து ஊறுகாய் ஓகேவா, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி வைக்க. அப்ப நம்ம ஹீரோ எடுத்து பார்த்துட்டு ஓகே இதாச்சும் நல்லா இருக்குதான்னு சொல்லி பார்த்தா இது வந்து மோசமா தான் இருக்கு. நம்ம ஹீரோவால வந்து இப்ப என்னடா பண்றதுன்னு தெரியல. அப்புறம் வந்து நம்ம ஹீரோ அப்படியே மேல பார்த்து எது யோசிக்க, எல்லாருமே மேல பாக்குறாங்க. அப்ப ஈவ் கேட்கிறா அம்மா மேல என்ன இருக்கு அப்படி சொல்லி பார்க்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு அப்படி கீழே பார்க்க, என்ன இப்ப வந்து நம்ம கீழே பாக்குறோம் அப்படி சொல்லி ஈவும் கேட்க. அப்ப நம்ம ஹீரோ எதை பாக்குறான்னா வந்து அப்படியே கியூன்னு சொல்லக்கூடிய அந்த ரேபிட்டை தான் வந்து பார்க்க. ஆமா எப்படி மறுபடியும் வந்து உனக்குலாம் இதெல்லாம் வந்துச்சு, சரி ஓகே கொஞ்சம் பக்கத்துல வரையா அப்படி சொல்லி வந்து அன்பா கூப்பிட, என்ன எதுக்கு அப்படி சொல்லி கேட்க, இல்ல நீ வந்து அப்படியே எல்லாம் வளர்ந்துருக்குல, எப்படி எல்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்லி பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே கையில வாங்கி, உன் கொம்பு நல்லா அழகா வளர்ந்துருக்கே அப்படின்னு சொல்ல. ஆமா என் கொம்பு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான அப்படியே ரொம்ப அழகான கொம்பு. ஓ அப்படியா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொம்பை பிடிக்க, ஐயோ என்னடா பண்ண போற அப்படி சொல்லி கேட்க, இல்ல என்ன கொஞ்சம் நீ நம்புற தானே அப்படி சொல்ல, இந்த வயசுல உன்னை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு அந்த ரேபிட் சொல்ல, அவா அப்படியே வந்து கொஞ்சம் விண்டு ஸ்பிரிட் வந்து சமன் பண்ணி விடுறியா அப்படி சொல்லி கேட்க, ஓகே அவா அப்படி சொல்லிட்டு அது குழப்பமா விண்டு ஸ்பிரிட் சமன் பண்ணி விட. அப்ப அந்த விண்டு ஸ்பிரிட்டும் நம்ம
நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் பிரச்சனை வராது, உனக்கு கொஞ்சம் மயக்க மருந்து கொடுத்துட்டு நாங்க என்ன பண்ணுவோம் அதை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன காப்பாத்துக்க, அவ்வளவுதான் சோழியை முடிக்க போறாங்க, கியூ கியூ என்ன காப்பாத்துங்க கியூ அப்படின்னு சொல்லி அது ரொம்ப வருத்தமா இருக்க, அவ பார்த்தா கொம்பை வந்து புடுங்கி எடுக்க, அதுவும் வந்து ஐயோ என்ன காப்பாத்துங்க, என் கொம்பை வந்து என் அழகான கொம்பை வந்து பிச்சுட்டாங்களே, அப்படி இருந்து உடைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது ஓடி போவ நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இந்த கொம்பு நல்லா இருக்கே அப்படி சொல்லி அது அப்ரேசல் பண்ணா அது வந்து A+ ரேங்க்ல இருக்கு. அண்ட் தென் ஒரு டேமேஜ் இல்லாம வந்து இது கிடைச்சிருக்கு. அண்ட் அதனால வந்து இது ஆல்கெமில வந்து ஒரு ஹை லெவல்ல ஒரு போர்ஷனுக்கு ரெடி பண்ண யூஸ் ஆகும். அண்ட் அதே சமயத்துல மேஜிக் கண்டிஷனும் வந்து அதிக லெவல்ல இருக்கு. அண்ட் தென் இது நல்ல ரேரிட்டியில இருக்கு அப்படி சொல்லி அது நோட்டிபிகேஷன் வர, என்னது இது ஒரு நல்ல குவாலிட்டியில இருக்கா அப்படின்னா அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த கொம்புகளை நான் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணனா கண்டிப்பா நான் வந்து பணத்திலேயே வந்து குடிப்பேன்ல, அண்ட் தென் எனக்கு நிறைய காசு கிடைக்கும்ல அப்ப நம்ம மீரா வந்து ஒரு மாதிரி அந்த ஈவில் தோட்டில் வந்து அவன் பேசிட்டு இருக்கும் போதே அப்ப அவ வந்து பேசுறது அவன் காதுல உழுவுது, அவ பரவாயில்ல ஓடு ஓடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. நம்ம மீரவு என்னன்னு சொல்லி வந்து பார்த்தா அந்த ரேபிட்டை வந்து கதறி கதறி அழுவுது, எனக்கு வந்து என்னால மனசே கேட்கல, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படி சொல்லி அது ஃபீல் பண்ணும்போது அவன் பரவாயில்ல ஒன்னும் இல்ல அப்படி சொல்லி சமாதானப்படுத்தும் போது நம்ம ஹீரோக்கு வந்து அப்பதான் அவன் என்ன பண்ணாங்கிறதே வந்து புரியுது. அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து அங்க பார்க்கும்போது அவ வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்க, என்ன சமாதானப்படுத்துறியா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறான், நான் இப்ப என்ன பண்ணிட்டேன், நான் எதுக்கு இப்படி வந்து பண்ணேன், என் கேரக்டர் இப்படி கிடையாது இல்ல, ஒரு பணத்து மேல வந்து ஒரு டக்குனு ஒரு ஆசை வந்ததுல இப்படி வந்து நான் தப்பா பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்ப அவ ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அவாவை என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்க, அது கேட்ட ஹீரோ வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப தேங்க்ஸ் அவா, நான் வந்து என்ன சொல்லணும்னு நினைச்சனோ அதாவது என்ன சொல்ல வேண்டியது இருந்ததோ அதை நீ சொல்லிட்ட, கண்டிப்பா வந்து நான் இனிமே இந்த தப்பா செய்ய மாட்டேன் அப்ப நம்ம ஹீரோ மனசு நினைச்சுக்கிட்டு அப்புறம் அந்த கியூட்டி போயிட்டு அதாவது அந்த கொம்புள்ள ரேபிட்டையும் போயிட்டு சாரி என்ன மன்னிச்சிடு, அந்த இந்த மாதிரி நான் திருப்பி பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அதே தொடையோட கவலைப்படாதீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல, கொம்பு மறுபடியும் முளைச்சிடும் அப்படின்னு சொல்ல, இதே மாதிரி நம்ம ஹீரோ அவனோட ஃபார்மிங் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்த இந்த ஒரு சமயத்துல அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து இன்னொருத்தவங்க வந்து காமிக்கிறாங்க. அது யாருன்னா தெரியும், அந்த குக்கு தான். நம்ம ஹீரோவோட சோளத்தை கூட வந்து அவங்க சமைச்சாங்கல்ல, அண்ட் தென் அந்த குக்கு தான். அண்ட் தென் அவரு என்ன பண்றாருன்னா வந்து ஒரு போன் பேசிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே என்ன மன்னிச்சிருங்க, நான் ஆல்ரெடி இந்த முடிவு எடுத்துட்டேன், அண்ட் தென் என்ன மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே நான் வந்து போனை வச்சிடறேன் அண்ட் தென் சாரி அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு போனை வச்சுட்டு ஓகே ஆல்ரெடி இந்த முடிவு எடுத்துட்டேன் அண்ட் தென் இதுல இருந்து நான் விலகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன், அதாவது அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கொஸ்ட் இருக்கு, அந்த கொஸ்ட்ல என்ன வந்திருக்குன்னா வந்து நீங்க ஒரு லெஜெண்டரி குக்கா மாறணும்னா வந்து நீங்க இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணும், அவர் ஃபர்ஸ்ட் இலக்கே வந்து உங்க கடையை சாத்திட்டு வந்துருங்க அப்படி சொல்ல, அதே மாதிரி நான் அவங்க வந்து கடையை சாத்திட்டாங்க, அது கம்ப்ளீட்னு வர. அண்ட் தென் ரெண்டாவது வந்து அந்த A+ உள்ள அந்த ஒரு ட்ராப் வந்து சமைச்ச, அதாவது அந்த ஒரு ட்ராப் உருவாக்குனா அவங்கள வந்து நீங்க கண்டுபிடிக்கணும், அவரை கண்டுபிடிச்சு அவருக்கு நீங்க அசிஸ்டன்டா மாதிரி அண்ட் தென் அவங்க என்னென்னலாம் வந்து பண்றாங்க அண்ட் தென் எப்படி எப்படிலாம் வந்து பண்றாங்கன்னு சொல்லி கூடயே இருந்து நீங்க பார்க்கணும், அவங்களுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணணும், அண்ட் தென் ஒரு எவாலுவேஷன் வந்து நீங்க அடையணும், அதான் 3வது ஸ்டெப். அண்ட் தென் அதெல்லாம் நீங்க அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ப்ரோ செஃபா வந்து மாறுவீங்க அப்படி சொல்லி அதுலயும் போட, அப்ப அவங்களும் பார்த்துட்டு ஓகே நான் வந்து இது பெனால்ட்டி வந்து ரொம்ப தான் கட்ட வேண்டியதா போயிடுச்சு அண்ட் முன்னாடி விலகுனால, ஆனா வந்து கண்டிப்பா நான் இந்த ஒரு விஷயத்த இந்த கொஸ்ட் வந்து முடிச்சேன்னா கண்டிப்பா எனக்கு லாபங்கிறது அதிகமா இருக்கும், கண்டிப்பா வந்து நான் அதை முடிப்பேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே நான் இப்ப போறேன் அப்படி சொல்லிட்டு ட்ரெயின் ஏறி அவங்களும் வந்து போக ஆரம்பிக்க, அண்ட் அதோட இந்த ஒரு சாப்டர் முடியுது. அண்ட் தென் இந்த கேரக்டரை நம்ம ஹீரோ வந்து பாக்குற மாதிரி இருக்கு. அண்ட் தென் இனிமே வீடியோல எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, ஐ மீன் இனிமே சாப்டர்ஸ்ல இன்னும் பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அதனால கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க மிஸ் பண்றதுல நீங்களே சப்போர்ட்லாம் தரீங்க, நான் தான் கொஞ்சம் டிலேவா போட்டுட்டு இருக்கிறேன், கண்டிப்பா டிலேவை போட மாட்டேன் ஓகேவா, அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் அண்ட் ஷேர்லாம் வந்து கொடுத்துருங்க, கொஞ்சம் பாருங்க ஃபுல்லா வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, நானும் முடிஞ்ச அளவுக்கு டக்கு வீடியோ போட ட்ரை பண்றேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம், பை பை, அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.